வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சட்னி செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 5 minutes தான் இருக்குது. ரொம்ப குவிக்காக ஒரு சட்னி பண்ணணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இட்லி தோசைக்கு ரெண்டுத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 10 to 15 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரே ஒரு பிஞ்ச் புளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி தனியாக சேர்க்காதீங்க, ரொம்ப புளிச்சிடும். இப்போ இது நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம தாளிப்பு பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியை வெறும் தாளிப்பு மட்டும் சேர்த்து கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து லைட்டாக ஒரு வணக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். இது உங்கள் இஷ்டம்தான், உங்கள் அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த இன்ஸ்டன்ட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காலையிலலாம் ரொம்ப அவசரமாக இருக்கும் போது இது சூப்பராக கை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.